ஹாய் ஹால் வெல்கம் டு எஸ்ஜே யூடியூப் சேனல். ஸோ பாப்பா பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஃபாரிக்கு போயிருந்தேன். இங்கே வந்து நான் 4 டாய்ஸ் வாங்கலான்னு இருந்தேன். ஸோ பாப்பா ரொம்ப நாளாக எனக்கு வாட்டர் கிச்சன் வேணும், அப்புறம் டென்ட் ஹவுஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ நான் அதை ஆன்லைனில் பார்த்தேன். ஆனால் அவள் பர்த்டே டேட்டுக்கு அது டெலிவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்புக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்தோடனே என்னுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. வாட்டர் கிச்சனாக அது வாட்டர்லேயே விளையாடின்னு இருப்பாள். நார்மலாகவே வாட்டரில் விளையாடினாக்கா அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அது வேறு வாங்கி கொடுத்துட்டா அதுலேயே ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெதர் வேறு இப்படி இருக்குது, அதனால வாங்கி கொடுக்குறது வேணான்னு அந்த டாய்ஸ் ஒண்டி நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன தேவை அதை சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கினா. அவள் சாய்ஸ் பண்ண எல்லா டாய்ஸும் ரேப் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ ரொம்ப கிராண்டாலாம் இல்லாமல் சிம்பிளாக வீட்லேயே டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டெக்கரேஷன்னு சொல்ல முடியாது, டாய்ஸ் வச்சுட்டு அது மேலே ஹெட் கேப் போட்டுட்டு ஒரு கேக் வாங்கி நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் வீட்லேயே சிம்பிளாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அப்புறம் கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணி ஸோ ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணேன். ஆனால் பட் இந்த இயர் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து அப்புனும் இருக்கிறான். ஸோ அவனையும் பார்த்துக்கணும், பாப்பாவையும் பார்த்துக்கணும், மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வெளியே எங்கேயாச்சும் அவளை கூட்டிகிட்டு போகலான்ற மைண்ட் செட்டில் அன்றைக்கி பர்த்டே நைட்டு 12 நார்மலாக அவங்க டேடி கேக் வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு நைட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ லாஸ்ட் இயரெல்லாம் பண்ணும்போது அவளுக்கு அது தெரியவே இல்லை. ஏன்னா 3 இயர்ஸ்ன்றதுனால எதுவுமே அவளுக்கு தெரியல. பட் இந்த இயர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா. ஸோ என்னுடைய பர்த்டே வருதுன்னு ரொம்ப எதிர்பார்த்து அந்த கேக்கெல்லாம் வெட்டி ஸோ அந்த கிஃப்டெல்லாம் பார்க்கும்போது அவளே தான் பர்ச்சேஸ் பண்ணா. பட் அதை ரேப் பண்ணி அவளுக்கு கொடுக்கும்போது அதை அந்த ஹாப்பியாக ஃபீல் பண்ணா அவள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைம் வேணும் அப்படின்ட்டு ஸ்லைம் வாங்கிட்டா. 2வது வந்து ஸ்பெக்ஸு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ஸு வாட்ச்சு. 3rd கிஃப்ட் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் செட் பண்ணி அதில் பால் போட்டு ஆடுற மாதிரி. ஸோ அதே மாதிரி டென்ட் ஹவுஸ் வந்து கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால டென்ட் ஹவுஸும் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இந்த 4 கிஃப்ட்டு தான். 4 கிஃப்ட்டு 4 ஃப்ராக் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு வந்து அவளை மேடம் சாக்லேட் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் பர்த்டே அன்னைக்கு. ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டா ரீல் பார்த்துட்டு என்னை ரொம்ப நாளாக கேட்டுனேன் அந்த டெடி பேர் கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ எப்படி இருந்தாலும் வெட்னஸ்டே அவளுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. மார்னிங் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் அப்படி அந்த மேடம் சாக்லேட்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த டென்ட் ஹவுஸ் கட்டுறதே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக கட்டி முன்னாடி வைக்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா. குண்டனாவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனும் அது உள்ளே போய் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டுன்னு 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.